நம்ம ஒரு உணர்ச்சியில் ஒரு காரியம் செய்யும்போது அது பின்னாடி நம்ம விளைவில் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இதையும் பார்த்துட்டு இருக்கான், அகிலங்களை பதிவாகிட்டு இருக்கு. நம்ம ஒருத்தர் தப்பாக பார்த்தா நம்ம ஒரு தப்பாக பார்த்துட்டு போவாங்க. அதுக்கான விதி விதிக்கப்பட்டாச்சு. நம்ம அடுத்தவங்க குடும்பத்துக்கு ஆராய்ச்சி நம்ம ஒரு ஆராய்ஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம பல பேர் கஷ்டப்படுத்தினோம், சில கஷ்டம் வந்துட்டு பெரும்பான்மையான இதை மன்னிக்கிறாங்க. இது ஞானமுள்ள வாழ்க்கை வழிமுறை. சிலதை திரும்பி அனுப்பிக்கும் போது ஒரு பேச்சு என்னை கஷ்டப்படுத்துன்னு சொன்னால் அவங்க அப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க இன்னும் கோபம் குரோதத்தில் இருக்கிற பழமை ஏற்பட்டிருக்க முடியாது. அதன் காரணம் குணம் கெட்டதன் காரணமாக இன்னும் உடல் பலவீனமாகுது. ஆனால் சில கஷ்டம் ஏற்படுது. இப்போ நான் உணவு தவற உணரணும், என்னுடைய பேச்சு தான் எனக்கு திரும்பி வந்திருக்குது. இப்போ நான் பொருள் வச்சு மன்னிக்க விரும்புகிறேன், சமாளிக்க விரும்புகிறேன். அவங்களுடைய குறைகளுக்கு அவங்க எழுதிடுறேன். நாளைக்கு அவங்களுக்கும் கஷ்டம் போயிடக்கூடாது. இப்போ என்ன பேசிட்டாங்க, நான் பேசின திரும்பி வந்திருக்கு. இப்போ என்ன அவங்க பேசுன காரணமாக அவங்க கஷ்டம் அடைஞ்சிட வேண்டாமே, அவங்க தவறையும் உணர்ந்து அவங்க மன்னிக்கிற அளவுக்கு அவங்க மன்னிச்சுன்னு கேட்குற அளவுக்கு முடிவு வேணும். எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதும் நிறைவு வேணும். அது குடும்பத்தை ஒருத்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கு பாதிப்பு நமக்கு ஒரு பாதிப்பு தான். நெருக்கமான உறவாக இருப்பாங்க. நம்ம சமுதாயம் ஒரே குடும்பமாக இருக்குது, நம்ம குடும்பம் ஒரே சமுதாயமாக இருக்குது. இப்போ நம்ம ஞானங்கள் உயரும் பொழுது அவங்க நம்ம கஷ்டத்தை கொடுத்தா கூட இந்த கஷ்டம் நம்ம கொடுத்து தான் திரும்பி வந்திருக்குதுன்னு உணர்ந்து பாவனை கேட்டு அவங்களுக்கு அந்த கஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது உயரணும். நீ அவங்களுக்கும் உணர்த்திடு, அவங்க பாவங்களையும் மன்னிச்சுன்ற அளவுக்கு. எனவே அவளை பொறுத்துக்கொள்வீராக, அவ்வாறு அவளுக்காக மன்னிப்பு தெரிவீராக. எதுக்கு அவனை கேட்க சொல்கிறான்? நம்ம பார்த்து மன்னிப்பு கேட்கணும், அவங்க பார்த்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கும் கஷ்டம் வர இருக்குது, நம்மளை பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணமாக. நம்ம ஏற்கனவே கொடுத்த பாதிப்பின் காரணமாக இன்றைக்கி அவங்களும் கஷ்டம் வந்து இருக்குது. நாளைக்கு அந்த பாதிப்பு அவங்க அடைஞ்சிடக்கூடாதே, இவங்க அவங்க பாவனை மன்னிச்சிடு. இது நம்மளுடைய வேறு இன்னும் குணங்களை மேம்படுகிறது.